the Lord. Hallelujah. எல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை நதியில் வீழாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் சொல்லுங்க வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் கிருபை உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே சேர்ந்து அல்லே அல்லேலூயா அல்லே அல்லே ஆமென் அல்லே அல்லே வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே சேர்ந்து அல்லே அல்லேலூயா அல்லே அல்லே சேர்ந்து பாடி அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே கையை தட்டி அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே 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 அல்லேலூயா அல்லே அல்லே ஆமென் அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் வல்ல கிருபை வழுவாமல் சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல்
தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு மிஷனரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த சபையிலேருந்து மிஷினரி அனுப்பினார்களாம். அல்லேலூயா. ஒருவன் போய் இறங்கி 2 நாளில் அவன் திரும்பி வந்துட்டான். அவனுக்கு அந்த சாப்பாடு அல்லேலூயா செட் ஆகலை. அங்கே இருக்கிற கொசு சைஸுக்கு இருக்கு. என்ன சைஸுக்கு? சைஸுக்கு இருக்கு அந்த கொசுக்கள் மத்தியில் அவனால் இருக்க முடியலை. சாப்பாடு இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான்? போன வேகத்திலே திரும்பி வந்துட்டு அந்த சபையில் சாட்சி சொல்லுறான். இந்த மாதிரி எனக்கு நேரம் அங்கே போனவனே சாப்பாடு எனக்கு சரியில்லை, கொசுக்கள் அதிகமாக இருந்தது, நான் மிகவும் சௌகரியமாக நான் இருந்தேன், ஆனால் அந்த இடத்துல எனக்கு அப்படியா இருக்க முடியல என்று சொல்லி வந்துட்டு அல்லேலூயா சபையில் இருக்கிறவர்களை பாஸ்டர் கேட்குறாரு, இல்லை நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்ம சபையிலேருந்து ஊழியக்காரர் போக வேண்டும் என்று சொல்லி அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு மிஷனாக இருக்கிறது, நம்ம இதை தவிர்க்க முடியாது, போகணும் என்று சொல்லி பாஸ்டர் சபைக்கு சொல்லும்போது அவர் வெயிட் பண்ணிருக்கிறாரு. யார் போவீங்க, யார் போவீங்க என்று சொல்லி பாஸ்டர் கேட்குறாரு. யாரும் கையை தூக்க காணும். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார், இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு மிஷன். அல்லேலூயா. உங்களுக்கு லைஃப் டைம் கவர்மெண்ட் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது அங்கே போய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஐதர் நீங்கள் ஸ்கூல் டீச்சராக போகலாம், இல்லை நீங்கள் டாக்டராக போகலாம், இல்லை ஏதோ ஒரு காரியமாக பிரசங்கியாரும் சர்ச்சில் இருக்கிற வேலை செய்கிற ஊழியக்காரர்களாகவும் நீங்கள் போகலாம். இட் இஸ் அப் டு யூ என்று சொல்லி பாஸ்டர் கேட்கவே யாரும் கையை தூக்க காணும். எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இவ்வளோ சின்ன பிள்ளை கையை தூக்கிட்டு கேன் ஐ கோ என்று கேட்டானா. அல்லேலூயா. சின்ன பிள்ளை கையை தூக்கிட்டு கேன் ஐ கோ என்று கேட்டாங்களா. யாருன்னு பார்த்தா அவர் பேர் ஜான் லிவிங்ஸ்டன். அவர் பேர் என்ன? ஜான் லிவிங்ஸ்டன். சரியா. அவர் கூப்பிட்டார் அந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, ஏன் தம்பி எல்லோரும் பெரியவங்களாம் கை தூக்கலை, நீ மட்டும் ஏன் கை தூக்கின? அவர் சொன்னாரா, பிகாஸ் ஐ நோ ஹவு ஜீசஸ் வென்ட் த்ரூ. இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற அந்த வழி என்னவென்று நான் மூவியில் பார்த்துருக்கிறேன். அண்ட் மெனி டைம்ஸ் பாஸ்டர் ப்ரீச் டு மீ. இயேசு கிறிஸ்து கையில் ஆணி அடித்தாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து காலில் ஆணிகள் அடித்தாங்க இல்லையா, அவரை ஈட்டினால் குத்தினாங்க இல்லையா, எங்கள் மம்மி சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஆணி பாய்ந்த கரமும் அந்த ஈட்டி பாய்ந்த முடலும் அந்த ஆணி பாய்ந்த கால்களும் எல்லாம் உனக்காக ஜான் என்று சொன்னாங்க. கர்த்தர் ஜீசஸ் எனக்காக அவ்வளோ செய்தார், வை காண்ட் ஐ கோ டு சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளையோடும் கர்த்தர் பேசினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பாஸ்டர் கூப்பிட்டு, சரி ஜான், நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிற, நீ என்ன பண்ண உன்னால் அங்கே என்ன பண்ண முடியாது, போக முடியாது என்று சொன்னானா. அப்போ அவன் ரொம்ப சோகமாய் போய் உட்கார்ந்துட்டான். சபை அவர் பேர் ஜான் லிவிங்ஸ்டன். இது உண்மையான ஒரு கதை. அந்த சிறு பிள்ளைக்கு இருக்கிற வைராகியத்தை பாருங்களேன். அல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற ஒரு வைராகியத்தை பாருங்க. அவன் சின்ன பிள்ளை சொல்றான், அந்த ஆணி பாய்ந்த கரம் எனக்காக, அந்த ஆணி பாய்ந்த கரம் எனக்காக. அல்லேலூயா. எனக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நான் எதை கொடுக்க போகிறேன்? அல்லேலூயா. he left his family, எல்லாவற்றையும் விற்று. அல்லேலூயா. he didn't get married. அல்லேலூயா. அவன் திருமணமே ஆகலை அவனுக்கு. அந்த இடத்துல போய் ஊழியம் செய்து வந்துட்டு அல்லேலூயா 45th year 45ஆம் வருஷம் அந்த ஊழியத்தை முடித்து அவன் வீட்டுக்கு வருகிறான். அவனுக்காக கர்த்தர் ஒரு பெண்ணை இங்கே ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. 45th year அவர் திருமணம் ஆகிறார். அல்லேலூயா. பாருங்க அந்த விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது அந்த சின்ன பிள்ளைக்குள்ள. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்மை ஒப்பிட்டு பாருங்களேன். அல்லேலூயா. கேட்க கதை ரொம்ப மோட்டிவேஷன்.
அவனுக்கு வேதாங்கமம் சொல்லி கொடுத்து, சயின்ஸை குறித்து சொல்லி கொடுத்து, ஒரு டாக்டராக ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த மிஷனுக்காகவும் அவன் கொடுத்த அந்த வாக்குக்காகவும் அந்த குடும்பம் முழுவதும் செயல்பட்டு அவனை டாக்டராக மாற்ற அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அல்லேலூயா. சகலத்தையும் அவனுக்காய் செய்து கொடுத்தாங்க. ஏன்? கர்த்தருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும்படியாக. கர்த்தருக்காய் என் குடும்பம் ஏதாச்சும் செய்கிறோம், கர்த்தருக்காய் என் பிள்ளையை கொண்டு ஏதாச்சும் செய்கிறேன். அண்ணால் அப்படி தான் சொன்னால், என்னோட ஒரே மகனை நான் சபைக்கு கொடுக்கிறேன், என் ஒரே மகனை என்ன பண்ணுறேன், நான் சபைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சாமுவேலை கொடுத்தாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்காய் நாம் எதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம், கர்த்தருக்காய் நாம் எதை கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் சொல்லுகிறேன், அவருக்கு உதவி தேவையில்லை, அவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. He wants your will. உன்னை வில்லிங் பவர் அவருக்கு வேணும். இதை நான் செய்கிறேன்னு உள்ளம் இருந்தால் போதும், கர்த்தர் கொண்டு செய்வார். He will never put you to test and trials. உன்னை வேதனைகளை கொண்டு செலவிட மாட்டா. நீ ஒப்பு கொடு கர்த்தருக்கு, கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உற்சாகமான பாட்டு. உமக்கு உதவி தேவையில்லை, நீங்கள் பெரியவா. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு ஜோனஸ். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Okay. நல்ல உற்சாகமா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி ஸ்தோத்திரம், கையை தட்டி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா. எழுந்து நின்று டான்ஸ் ஆடி பாடலாமா? நல்ல கையை தட்டி, கையை தட்டி. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா, சேரக்கூடாத ஒளியில் இருப்பவா. சொல்லுங்க, ஒருவராய், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா, சேரக்கூடாத ஒளியில், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவராய் எங்க இருக்கிறார் சொல்லுங்க? பெரிய அதிசயம் செய்பவா. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா, சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்து சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். அவரை ஆராதிக்கும் போது கையை கட்டின்னு ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. கையை தட்டி ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? கையை தட்டி ஆராதிக்கணும். அடுத்த வரி சொல்கிறது, உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தமிழ் தானே சொல்லுறேன். அல்லேலூயா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அல்லேலூயா. உற்சாகமாய் பாடலாமா? நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி ஸ்தோத்திரம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து. சொல்லுங்க, உமக்கு உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு மூச்சு விட்டார். ஆமென். அல்லேலூயா. இங்க கவனிங்க, ஒரே ஒரு மூச்சு விட்டார். என்ன பண்ணார் அவர்? ஒரே மூச்சு விட்டார். அந்த மூச்சு தான் எல்லாருக்குள்ள இருக்குது. இப்போ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விட்டார் அந்த மூச்சியை? ஆதாம் நாஸ்ட்ரில்ல விட்டார் அந்த மூச்சியை. அல்லேலூயா. ஆதாமுக்கு அந்த மூச்சியை கொடுத்தார். அந்த மூச்சில தான் இவ்வளோ மூச்சு உயிரோடு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் மூச்சு விட்டா
கடலே பிளந்து நிற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி முடியும் யோசிக்காதீங்க. அல்லேலூயா. அவர் இல்லாம தான் கடல் பிளந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடவுள் இயேசு கிறிஸ்து தேவன் அங்க இல்ல, ஆனா கடல் என்னாச்சுங்க? பிளந்தது. மோசையை கொண்டு கர்த்தர் கடல் என்ன செய்தாரு? பிளந்தா. அல்லேலூயா. அப்போ அவர் மூச்சுல வல்லமை இருக்கு, அவர் வார்த்தையில வல்லமை இருக்கு. அல்லேலூயா. விசுவாசமாய் பாடுங்க. நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். சொல்லுங்க. நீ மூச்சு விட்டால், நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால், நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். மீண்டும் சொல்லுங்க. நீ மூச்சு விட்டால், நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது, நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. கரத்தின் வல்லமாய் எல்லாம் செய்து முடிக்கும். சேர்ந்து மாட வீடு. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. கரத்தின் வல்லமை, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. கரத்தின் வல்லமை, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. கரத்தின் வல்லமை, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவா. ஒருவராய் பெரிய அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவா. காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். சொல்லுங்க. காற்றை அனுப்பி சாப்பிட கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. சொல்லுங்க. காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? காற்றை அனுப்பி கரியை கொடுப்பீர். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் கேட்ட காரியம், ஆண்டவரே வெறியும் மண்ணாவை கொடுத்து சாவடிக்கிறீங்க, சாப்பிட கொஞ்சம் கரியை கொடுங்க. அல்லேலூயா. என்ன கேட்டாங்க? சாப்பிட கொஞ்சம் கரியை கொடுங்க என்று கேட்ட உடனே ஒரு பெருங்காற்றை அனுப்பி, அல்லேலூயா, எங்க அவ்வளவு காடை இருந்தது தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க சயின்டிஸ்ட் இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. பெருங்காற்றை அனுப்பி ஒரு கரியை கொண்டு வந்தார், காடையை கொண்டு வந்தார். அல்லேலூயா. கல்லை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு அதிசயம் இல்லைங்களா? ஏமேன்னு அதை உணர்ந்து பாடும்படியாக தான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. உற்சாகமாய் பாடலாமா? காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவே. கையை தட்டி. காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கையை தட்டி, கல்லை பிளந்து தண்ணி தருவே. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவே. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு
உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியினில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியினில் இருப்பவர். எல்லாம் சேரு. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி எல்லாம் செய்து முடிக்கிறவர். ஓ நன்றி ஆண்டவரே, எல்லாம் செய்து முடிக்கும். கையை தட்டி விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரே என் கரத்தினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் தேவனினால் ஆகும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே பிதாவே, உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல. ஆண்டவரே உமக்கு எங்க உதவி தேவையில்லை. ஆண்டவரே நீ செய்கிறதை பார்க்கும்படியாக, நீ செய்கிறதை ருசிக்கும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்காய் சகலத்தையும் செய்து முடிக்கிறவா. ஆண்டவருக்கு கையை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை பார், நான் செய்கிறதை பார். மோசே சென்றான். ஆண்டவனே, என்னால இது ஆகாது, இது என்னால செய்ய முடியாது, இது என்னால முடியாது என்று சொல்லி மோசே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am he I am. He says I am he I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் உன் முன்னே செல்லுவேன். நான் செய்கிறதை மட்டும் நீ பாரு என்றாராம். நான் செய்கிறதை பாரு என்றாராம். எகிப்து அரசாங்கமே பயந்தது. கர்த்தர் செய்கிறதை பார்த்து பாரோ பயந்தா. கர்த்தர் செய்கிறதை பார்த்து உன் சத்துரு பயப்படுவான். கர்த்தர் உன் பட்சமாய் இருக்கிறதை பார்த்து உன் சத்துரு பயப்படுவான். நீ எதற்கும் பயப்படாதே. Everything that is against you, உனக்கு எதிராக எழும்புகிற யாவையும் கர்த்தர் அவைகளின் தடைகளை மாற்றி போடுவார், அவைகளை மாற்றி திருப்பி போடுவார். உன்னை எதிர்த்தவர் உனக்கு சாதகமாய் பேசுவார்கள். உனக்கு எதிர்த்து வந்தவர்கள் உனக்கு துணையாய் நிற்பார்கள். You believe Jesus will do all this. கர்த்தர் இதை உனக்கு செய்வார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் கண்டிப்பாய் நமக்கு சகலத்தையும் செய்கிறவர். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுங்க. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. தகப்பனை பார்த்து, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் ஆகும். இயேசுவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம்
சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே உம்மால எல்லாம் ஆகும். என் பலவீனத்தை மாற்ற முடியும், என் பலவீனங்களை மாற்றக்கூடும். ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரே உம்மால முடியாதது என்று ஒன்றும் கிடையாது. சகலத்தையும் உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் பலவீனம் இன்றே சுகமாகும். ஆண்டவரே எங்க தண்டு வலி இன்னைக்கே சுகமாகும். ஆண்டவரே நான் தகப்பனை கடந்து செல்லுகிற பாதைகள் மாற்றப்படும். ஆண்டவரே எங்க சுகவீனங்கள் மாற்றப்படும், என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. ஆண்டவரே இப்படியாய் விசுவாசமாய் கேட்கிறவர்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே சுகப்படுத்தும்படியாக, ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஒரு வார்த்தையோடு கூட கடந்து செல்லுகிறோம். உம்மாலே எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே எங்க வீட்டில் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆண்டவரே அன்பில்லாத இடத்துல கர்த்தர் அன்பை கொண்டு வர முடியும். ஆண்டவரே கீழ்ப்படிதல் இல்லாத இடத்துல கர்த்தர் கீழ்ப்படுதலை கொண்டு வர முடியும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே அப்பா உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார், அநேக ஆண்டாய் தடைப்பட்டு இருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு திறந்து கொடுக்க வல்லமையுள்ளவராக, அநேக காலமாய் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக, அந்த காரியம் உன்னை வந்து சேரும்படியாய் கர்த்தர் ஓபன் பண்ண போகிறார். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க போகிறார். இட் மைட் பி a blessing for you. அது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கலாம், ஒரு வரனாய் இருக்கலாம். ஆண்டவரே என்னால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவரே என்னால வல்லமையாய் துதிக்க முடியல, ஆண்டவரே என்னால கர்த்தருக்காய் எழும்ப முடியல. உனக்கெல்லாம் வாஞ்சை தாகம் இருக்கிறது, அதை கர்த்தர் இன்று திறந்து கொடுக்க போகிறார். கர்த்தருக்காய் எழும்புங்க. Do not be a mere Christian. ஒரு சாதாரணமான கிறிஸ்தவர்களாய் இருக்காதீர்கள். தேவனுக்காய் பற்றி எரிகிற ஆத்துமாக்களாய், தேவனுக்காய் பற்றி எழும்புகிற ஆத்துமாக்களாய் இவர் தேவனுடைய பிள்ளைகள் என்று கருதத்தக்க பிள்ளைகளாய் கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை வழி நடத்துவா. ஆண்டவரே வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே நான் அவிசுவாசமாக இங்கிருந்து கடந்து செல்ல மாட்டேன். ஆண்டவர் விசுவாசத்தோடு கடந்து செல்ல போகிறேன். இந்த ஆராதனை முடிந்து போகும்போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகி இருக்கணும். ஆண்டவரே உம்மால் ஆகும் என்ற விசுவாசம் பெருகி இருக்கணும். அப்படியா இங்கிருந்து கடந்து செல்லும்படியாக கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவரே பிதாவே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வயலும் நடத்தி தரும்படியாக உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலன் படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 73 1 to 28. சங்கீதம் 73. சுத்தம் இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுவதற்கும் என் அடிகள் சறுக்குவதற்கும் சற்றே துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணப்படியும் அவர்களுக்கு இடுக்கானில் இல்லை, அவர்களுடைய பொன் உறுதியாயிருந்தது. நரற்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்கள் சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடைய போல் அவர்கள் மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாய் திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிணாமமாய். தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுவஜீவிகளால் ஆத்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும்
காலந்தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமா பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீ அவர்களை சுருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெரிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது தேசத்தை இகழ்வீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சம் என் இருதயம் மாண்டு போகின்றது. தேவன் என்றைக்கும் இருதயத்தில் கண்மறையும் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவன் அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். நான் உமது கிரியெல்லாம் சொல்லி நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். சங்கீதத்துக்கு போவது முன்னதாக ஒரு பாராட்டு நினைக்கிறேன். இந்த சங்கீதம் தேவனை நியாயம் தீர்க்கிற சங்கீதமாய், தேவனுக்கு தெரியும் அவருக்கு அறிவு இருக்குதா என்று கேட்கிற சங்கீதமாய் கூட இருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டின் தொடக்கம் முதல் முடிவான ஆசீர்வாதத்தை கடவுள் பங்கை வலியுறுத்தி கூறுதல், இது மிகுந்த ஒரு சாட்சியான ஒரு சங்கீதம். ஏன் இதை கூறுகிறேன்னா, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னாக்கா, அநேகர் நிறைய பேர் சொல்லப்போனால் 3/4 பேர் நேரத்தோடு இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கும்போது வந்து கலந்து கொண்டீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய மாறுதலை நான் பார்த்து மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அதனாலே நாம் நியாயம் விசாரிக்கும்போது ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது, நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். நம்மை தான் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆமேன் ஆமேன். முதல் வசனத்தை வாசிக்கலாம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் யாருக்கு நல்லவராக இருக்கிறாரா? ஆமாம், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். 2 கல்வன் பக்கத்தில் அறையப்பட்டாங்க. 2 மன்னிப்பு கொடுத்தா 2 கல்வனுக்கும் யூக்கலாக கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒருவனுக்கு சுத்த இருதயம் கிடைத்தது என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை பரலோகத்தில் முடிகிறது, அங்கே செல்லப்படுகிறது என்பதை அறிந்தவனாயிருந்தபடினாலே, பரலோகத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் சத்தியத்தை அறிந்திருக்கப்படினாலே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. புதன்கிழமை வேத பாடத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் வருகை
எவ்விதமாக இருக்கிறது, சபைகள் எப்படியாய் நடத்தப்பட போகிறது என்பதெல்லாம் தெளிவாய் உணர்ந்தவர்களாய் நீங்கள் பலன் அடைந்து வருவீர்கள். அல்லேலூயா. சொல்லித்தான் பார்க்குறேன். அப்போ கூட புதன்கிழமை குறைவாக தான் வருகிறீர்கள். அநேக வாருங்கள், வந்து தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பலன் அடையுங்கள். ஆமேன். ஆகினாலே சத்தியத்தை அறிந்து கொண்டால் நமக்கு எல்லாவித நன்மையும் கிடைக்கும். புறங்கூறுதலினாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறாள், இருமாப்பாய் பேசுகிறாள். இருமாப்பு அவளுக்கு சூழ்ந்து கொள்கிறது. ஆகினாலே நாம் அவ்விதமாக இராதபடிக்கு பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும் என்றால்தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆமேன். 18-19 வாசிங்க. நிச்சயமாகவே நீர் அவர்களை கற்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அல்லேலூயா. அதாவது நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். இது இந்த வசனம் எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்புக்கு நமக்கு உண்டு என்பதை எச்சரிக்கிறதா இருக்கிறது. 19. அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள். ஆமீன். பயங்கரால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு பெற்றுக்கொள்கிறார்கள், நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகலாம் நாம் எப்படியா இருக்கக்கூடாது? சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுவர்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 24 வாசிக்கலாம். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆழமான வசனம். ஆலோசனை திடீரென்று நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எந்த சூழ்நிலையும் எந்த இடங்களில் ஒருவருக்கு நியாயம் தீர்க்கும்படியாக நம் மற்றவர்களை என்ன செய்கிறோம்? நியாயம் தீர்த்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, மனிதனை நியாயம் தீர்க்க நீ யார்? ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்க முடியும். ஏனென்றால் சகல அதிகாரம் அவருக்குத்தான், இயேசுவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவரையும் குறை சொல்ல கூடாது. அல்லேலூயா. என்னவா? உம்முடைய ஆலோசனைப்படியே நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாத்தீங்க, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அவள் பரலோகத்தில் இருக்கிறாருன்னா கூட, நம்ம இங்கே இருக்கிறோன்னா கூட, அவரை தவிர நமக்கு வேற யாரும் இல்லை என்ற நம்பிக்கை வேண்டும். ஏன்? அவர் நமது வலது கரத்தை பிடித்து தாங்குகிற தேவனாயிருக்கார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆகினாலே அவர் நம்மை கரம் பெற்று நடத்துவதினாலே பரலோகத்தில் உண்மை அல்லாமல் யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. 26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஆமென். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. மாம்சம் மாண்டு போகிறது, மாம்ச சரீரம் மாண்டு போகிறது. இது என்ன? இருதயம். இருதயத்தின் என்னவா? என் இருதயம் மாண்டு இருதயம் மாண்டு போகிறதுனா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க? என் இருதயத்தின் கண்மலையுமாக என் பங்கு. இருதயத்தில் தான் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் இல்லையா? மாம்சம் மாண்டு போகிறது. ஆமாம். இருதயம் மாண்டு போகிறது என்றால் இருதயத்தின் துர்ச்சந்தைகள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் மாண்டு போகிறது.
தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் என் பங்குமாய் இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஏனென்றால் நம் ஆண்டவர் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஷேர் ஹோல்டர் இல்லை, நமது ஷேர் ஹோல்டர் பங்குமாய் இருக்கிறார். 27. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். நாசம் அடைவார்கள். தூரம் போனாக்கா நாசம்தான். ஏன்? நீ விலகி நீ விரும்பி வந்தால் அவர் விரும்பிவார், விலகி போனார் உன்னை விட்டு அவர் விலகி போவார். எல்லாமே அவருன்னு சொல்லிட்டு அவர் விட்டு விலகி போனால் என்ன ஆகும்? நாம் நாசம் அடைவோம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, சங்கரிப்பீர். இது கிறிஸ்துவத்தில் நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக, இந்த இயேசுவை தவிர வேறு எந்த படத்தையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கிறிஸ்தவங்க இல்லையா? அப்போ அவர் அன்பாக இருக்கிறார், சாந்த குணமுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று பார்க்கிறோம். ஆனால் நியாயம் தீர்ப்பதிலே அவர் எரிச்சொல்லுள்ள என்னவா இருக்கிறார்? தேவனாய் இருக்கிறார். அவர் எரிச்சொல்லுள்ள தேவன். நீதி செய்யும் போது முகஸ்துதி பார்க்க மாட்டார். முகஸ்துதி பார்த்தால் அவர் நீதி உள்ள தேவன் அல்ல. நான் தப்பு செய்துக்கிட்டே பாவத்தில் இருந்துக்கிட்டு நம்ம பரலோகத்துக்கு நம்மளை அனுப்பலான்ட்டு நம்ம அவரை குறை சொல்ல முடியுமா? அந்த இடத்துல என்ன இந்த இடத்துக்கிட்ட அவருக்கு அறிவு உண்டோ என்று எங்கே ஒரு வசனம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? 11 ஒரு முறை படிங்க. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். உன்னதமானவருக்கு அதை அறிந்து கொள்ள அறிவு உண்டு. கடவுளுக்கு அறிவு உண்டா நான் கேட்கான். நமக்கு பாரு, அறிவு இல்லைன்னா கடவுளுக்கு பயந்தா போதும், நமக்கு அறிவு வந்துடும். அல்லேலூயா. படிக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் போயிட்டு படித்தவன் தான் அறிவாளிகள் அல்ல. யார் யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் அறிவுள்ளவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிப்பு அடைந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். படிக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனாலும் பைபிளை கொண்டு வராங்க. ஏன்? அவர்களுக்கு ஞானம் உண்டு. ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையா என் சன்னதி முன் வராதே. நேற்று பைபிள் 2 பைபிள் வாங்கிட்டு வந்தார் பசங்களுக்கு. யாரா இருக்காது? பெல்வின், ஜோசுவா. பாரு, சின்ன குழந்தைங்க எங்களுக்கு பைபிள் வேணும் அங்கிள் கேட்டதுனால அந்த பிள்ளைங்களுக்கு பைபிள். ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு பைபிளை கொண்டு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, வெறுங்கையாய் என் ஆலயத்துக்கு வராதே. நாம் வரோன்னு சொன்னால், நம்ம கையில் வேத புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னால் நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்று அர்த்தம். கையில் பைபிளோடு போனால் இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க இல்லையா? பைபிள் இல்லாமல் போனால் அவன் எங்கேயோ போகிறான், அவங்க எங்கேயோ போகிறாங்கன்னுவாங்க. நான் கையில் பைபிள் இருந்தால் நீ சுவிசேஷம் சொல்கிறவனாய் காணப்படுவாய். ஆகினால்தான் ஆண்டவர் வெறுங்கையாய் வராதே என்று சொல்கிறார். கடைசி வசனம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் மேல் நம்பிக்கையை வைத்திருந்தேன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், கடைசியான கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது இந்த சபை, சுவிசேஷ சபை. என்ன சபை? நம்ம சபை சுவிசேஷ சபை, பெந்தகோஸ்து சபை என்று தான் இந்த சபையை நாம் ஆரம்பித்தோம்.
பெந்தகோஸ்து சபையை தேடினால் கிடைக்க மாட்டேன் என்கிறது. காரணம், பெந்தகோஸ்தாய் இருப்பது மிக கடினமாக இருக்கிறது, கண்டிப்பு அதிகம். இந்த இடத்துல நான் முத வரும்போது நல்ல ஒரு கண்டிப்பான ஒரு சபை என்றால் செக்கினா சபை. அந்த சபைக்கு போன பிறகு மிகவும் பயங்கரமான கண்டிஷன், ஃபாஸ்ட்டு விசுவாசத்தில் நடத்துவார். அதுதான் பெந்தகோஸ்து சபை. எங்கள் அப்பா கூட அங்கே தான் என்னை இட்டுன்னு போனார். மகன், ஏன் பைப்பினலி போகிறேன், இது நம்ம ஆவிக்குரிய சபை இருக்குன்னு. ஆனால் கண்டிப்பு அதிகமாக இருந்தது. இன்றைக்கி பெந்தகோஸ்து சபையெல்லாம் என்ன ஆகிட்டுக்குது, ஏஜி சபைகளை போல மாறி இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபைகளை பார்க்கும்போது அகில உலகம் முழுவதும் ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை, நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே சீஷராகணுமா நம்மெல்லாம். அந்த சீஷத்துவம் எங்கே இருக்கிறதுனால் இந்த பெந்தகோஸ்து சபையில் தான். இந்த பெந்தகோஸ்து சபையில் எப்படி ஆகிருக்கிறது என்று சொன்னால், பெந்தகோஸ்து சபை என்ன ஆகிருக்குதுனால் சுவிசேஷ காஸ்பல் சர்ச். நம்ம சபை என்ன, யாருன்னா கேட்டான்னா சொல்லிங்க, காஸ்பல் சர்ச். உங்கள் சபை எது சபை? எங்கள் சபை காஸ்பல் சர்ச். ஆரம்பத்தில் நம்ம இதிலெல்லாம் குறிப்பு ஐபிஎம் போடுவோம், இந்தியன் பெந்தகோஸ்து மிஷன்னு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, காஸ்பல் சுவிசேஷ. ஏன் சுவிசேஷ சபை? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அப்படி ஆண்டவர் கொடுத்த கட்டளை சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தின் மீது பற்றுதலாக இருந்து அதை சுமந்து வர வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கான நேரம். ஓகே, நான் சுகமானேன். இதுதான் இந்த சாட்சி. அல்லேலூயா, இயேசு நல்லவர். அல்லேலூயா, சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா, உங்களை காண மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் சொன்னது போல வாலிப பிள்ளைங்க பைபிளை வாங்கணும், பைபிள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஆவலாய் விசுவாசமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆடை வாங்கணும், ஒரு பொருளை வாங்கணும் என்று சொன்னால் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை போய் ஒரு கல்யாணத்துக்கு பட்டு சாரி வந்து 15,000 ரூபாய் அளவு தான் வாங்குகிற ஜனங்க இருக்கிறாங்க. 15,000க்கு கல்யாண சாரி வாங்கி திருமணத்தை செய்து அது உள்ளே வச்சது தான். கோட்டு எடுக்க மாட்டாங்க, சாரி எடுக்க மாட்டாங்க. அவ்வளோவும் செலவு பண்ணி 1 லட்சம் வரல வாங்குறாங்க. 2 lakhs 3 lakhs தோத்துறோம். அல்லேலூயா, ஆண்டவரே அப்படி எங்கள் சபையில் வாங்காதபடிக்கு, ஆண்டவரே 2 lakhs 3 lakhs சாரி வாங்காதபடிக்கு ஆண்டவரே இவர்களை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்படியாக இல்லாதபடிக்கு போதுமான அளவுக்கு வாங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி. இதையே சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உலகத்தின் காரியங்களுக்காக எவ்வளவோ செலவழிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் சொந்த வார்த்தை, தேவ வார்த்தையை கேட்க ஒரு வேதாகமம் வாங்க நாம் யோசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம சபையில் அப்படி கிடையாது. வாலிப பிள்ளைங்க வைராகியமாக வேத புஸ்தகத்தை போன வாரம் கூட வின்சி ஒரு பைபிள், திவ்யா ஒரு பைபிள், சிஸ்டர் பிரீத்தா ஒரு பைபிள் என்று சொல்லி வித்தியாசமான பைபிளை வந்து வாங்கி அதை ஆர்வமாய் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியே அதே போல் என்கிட்ட ஒரு மாதமாக இந்த 2 பிள்ளைங்க பைபிள் கேட்டாங்க. நான் மறந்து போய் நேற்று தான் இவளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அந்த பிள்ளைகளுக்கு ஏன் சபையில் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், அந்த வாஞ்சை இதாகும். டெய்லி என்னை பார்க்கும் போதெல்லாம் என்னை கேட்பாங்க, ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு. அதனால் அந்த பிள்ளைகளை அழைத்து சபையின் முன்பாக பைபிள் வாங்கி அந்த பிள்ளைங்க சபையில் சிறு வயது முதலே ஒரு ஜான் லீவிங்ஸ்டனை போல சிறு வயது முதலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சபையில் சாட்சியாக இருக்க. வாங்க ஃபினி, மெல்வின், வாங்க சீக்கிரம் வாங்க. ப்ரைஸ் எல்லாம் அழகாக இங்கே இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். A good place to start அப்படின்னா ஆரம்பிக்க ஒரு நல்ல இடம். அல்லேலூயா. எதுனா இந்த பைபிள். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஆரம்பிக்க இது நல்ல இடம். அல்லேலூயா. கையை தட்டி ஃபினிக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிற மாதிரி சொல்லணும், சரியா? இதை டெய்லி படிப்பேன். பைபிள் சர்ச்சில் வச்சுட்டு வீட்டுக்கு மறந்து போயிட மாட்டேன். இது எப்பவுமே என் கையில் இருக்கும். தூங்குறதுக்கு முன்னே படிப்பேன், காலையில் எழுந்து படிப்பேன்,
என் வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கும். புரிஞ்சிச்சா சொன்னது? சரியா? அதனால் பைபிளை வாங்கி சர்ச்சிலே வச்சுட்டு போயிடக்கூடாது, வீட்டில் வச்சுட்டு வந்துடக்கூடாது. ஓகே, காட் bless யூ. வாங்க, இன்னும் ஜோராக கை தட்டிங்க. மெல்வின், அல்லேலூயா. இதை சர்ச்சில் வச்சுட்டு மறந்து போக மாட்டேன், எப்பவுமே என் கையில் இருக்கும். நைட்டு தூங்கும் போது படிப்பேன், காலையில் எழுந்து படிப்பேன். இது வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கும். ஆமென். காட் bless யூ. காட் bless யூ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக பிள்ளைகளை ஊக்க வைங்க. அது அவங்களுக்குள்ளே வந்துச்சா இல்லை அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் என்கிட்ட பைபிள் கேட்டாங்க. அல்லேலூயா. அந்த பைபிளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்கு சீக்கிரம் வாங்க, ஆலயத்துக்கு சீக்கிரம் வாங்க. இது நான் நினைக்கிறேன் சாகிற வரலும் சொல்லி நிற்குவேன் இல்லையா? நான் சாகிற வரலும் இதை என்ன பண்ணுவேன், சொல்லினே இருக்குவேன். நான் செத்தா தான் நீங்கள் சீக்கிரம் வருவீங்கன்னா அதுக்கும் ரெடி. அல்லேலூயா. அதான் சாகிற வேலையை என்ன பண்ணுவேன் நான், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா. 9:30க்கு வரீங்கன்னா 9:30க்கு வரீங்கன்னா உங்களோட விசுவாசம் என்ன, உங்களோட பலம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நான் 4 பேரை ஆகாஷ் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆகாஷ், ஆகாஷ் வாங்க. ஆகாஷ் ஃபாஸ்ட்டாக, சீக்கிரம் சீக்கிரம் வாப்பா, ஃபாஸ்ட்டாக வாப்பா. ப்ரைஸலா. சிரிக்கிறியா? வா வா. அங்கே பக்கத்தில் கருண் சிரிச்சான் தானே? வா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன்ப்பா சீக்கிரம் வந்தீங்க? பனிஷ்மெண்ட் வந்துடும் எங்களுக்கு. 8:15 வரலன்னா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால் இனி நாங்கள் 8:15 சர்ச்சுக்கு வந்துடும். என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லலை, மறந்துட்டான். சரியா? சொல்லி பார்த்துட்டேங்க. அல்லேலூயா. சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு சொல்லி பார்த்துட்டேன், முழங்கால் இட்டு ஜெபிச்சு பார்த்துட்டேன், குட்டிக்கானம் போட்டு பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன். பாஸ்டர் அழுது பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் அழுது பார்த்துட்டேன், சீக்கிரம் சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு. இவனுங்க மாறுறது கிடையாது. நேற்று கூப்பிட்டேன், கோவம் வந்துடுச்சு எனக்கு. கூப்பிட்டு ஒரே வார்த்தை சொன்னேன், அல்லேலூயா, நாளைக்கு லேட்டாக வந்தீங்கன்னா வரும்போது 500 rupees ஃபைன் கொண்டு வாங்கன்னு. அல்லேலூயா. நாளைக்கு லேட்டாக வந்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துன்னு வா சொன்னேன்? 500 rupees ஃபைன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது தான். அல்லேலூயா. எனக்கே ஆச்சரியம். அந்த பையங்கராம்பர் பக்கத்தில் ஆகாஷ் எப்போவுமே 9 மணிக்கு வருவான். ஜோனஸ் தான் டைமுக்கு வரவேன். ஜோனஸ் கை தட்டி இல்லாமா? ஜோனஸ்க்கு வாலிப பிள்ளைங்களிலே நேரத்துக்கு வருகிறது ஜோனஸ். ஃபஸ்ட்டு வருவான். அவனே இந்த பிபிடி ரெடி பண்ணணும், சிஸ்டம் ரெடி பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணுவோம் டக்குன்னு அங்கேருந்து. ஏன்னா அது உயரத்தில் இருக்குது. இறங்கி கேமரா ரெடி பண்ணணும், அது செக் பண்ணணும், இது செக் பண்ணணும், எல்லாத்தையும் ஒருத்தனே செய்வான். அதுக்கு தான் அவனை வச்சிருக்கிறது ஆகாஷை. அவன் 9:30 மணிக்கு ஆட்டின் மொல்லமாக வருவான். வீட்டில் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி லேட்டாக வருவான். அவன் வீட்டில் வேலை வச்சு வேலைன்ட்டு அவன் நேற்று சொன்ன உடனே அடுத்தது அவன் தான் சீக்கிரம் வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மேபி அந்த 500 ரூபாய் கொடுக்கணுமேனு ஒரு பயத்தில் வந்தான் நினைக்கிறேன். ஆனால் அது அதுவே வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும். அல்லேலூயா. என்னப்பா அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு மைக் வாங்கணும், தயவுசெய்து லேட்டாக வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு சொன்னேன் 2000 எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு 2000 ரூபாய் வருதுப்பான்னு ஏமாற்றிட்டானுங்க என்ன. அதனால் சீக்கிரம் வந்ததுக்காக நன்றி. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. சரியா? காட் bless யூ. தேங்க்யூ ஆகாஷ். காட் வில் ரியலி bless யூ. சரியா? அல்லேலூயா. சரிங்க, வாலிப பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ உங்கள் பக்கம் வரலாமா? அல்லேலூயா. சிஸ்டர் அமலா எவ்வளோ மணிக்கு வந்தீங்க? வீடு எங்கே இருக்குது? வீடு எங்கே? அப்படி எங்கள் வீட்டில் பின்னு போட்டால் உங்கள் வீட்டில் சத்தம் கேட்கும் தானே? எங்கள் வீட்டில் பின்னு போட்டால் உங்கள் வீட்டில் சத்தம். எவ்வளோ மணிக்கு வந்தீங்க சொல்லிட்டா?
9:10. எவ்வளோ மணிக்கு வந்தீங்க? 9:10. சரியா? ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சீக்கிரம் வந்துடுங்க. லேட்டாக வருது, ஆஃபீஸ்க்கு போகணும்னா மட்டும் டைம் அலாரம் வச்சு ஏஞ்சி குளித்து சாப்பாடு செய்து கொடுத்துட்டு அவ்வளோ பொறுப்பாக வேலை செய்கிறீங்களே, ஏன் இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ உங்களுக்கு இது? இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சிக்கிறா ஷர்லி, 9:15. எங்கள் தங்கச்சி வந்து 9:15. அடுத்த முறை வந்துன்னா 1000 rupees ஃபைன். வாலி பிள்ளைங்களுக்கு 500, உங்களுக்கு 1000 rupees ஃபைன். புது இடம் வாங்கலான்னு திட்டம் பண்ணுக்கிறேன் சர்ச்சுக்கு. உங்களை வச்சு தான் நான் செய்யணும். அதனால அடுத்த வாரம் லேட்டாக வரவங்க 1000 rupees ஃபைன் எடுத்துனுவாங்க. ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் என்னம்மா பனிஷ்மெண்ட்டு சோனி? உங்கள் ஆஃபீஸ் லேட்டாக போனால் என்னம்மா பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க? 7 days லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு LOP. எங்கள் ஆஃபீஸில் வந்து 3 days லேட்டாக போனால் உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். 3 days. எங்கள் ஆஃபீஸில் கூட 2 days. 2 days நான் லேட் பஞ்சின் பண்ணேன்னா உனக்கு 1 day எனக்கு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதனாலே சீக்கிரமாக எழுந்துச்சி போவேன். இப்போ வர ஒருத்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, லேட்டாக எப்போவுமே வந்தோம்னா நீங்கள் என்ன கொண்டு வாங்க? காணிக்க அது அது உங்களுக்கும் கர்த்தரக்கூடியது. ஃபைன். அல்லேலூயா. என்ன கொண்டு வரணும்? ஃபைன். எவ்வளோ பண்ணலாம் ஃபைன் சொல்லுங்கள், சீக்கிரம் முடிக்கிறேன். 500 போதும் இல்லையா? என்னங்க அன்பையா லேட்டாக வந்தா 500, பாபையா லேட்டாக 500, விஜயையா 500, சேகரையா 500, பழனி ஐயா 500. சரியா? எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? லேட்டாக வந்தால் எவ்வளோ கொண்டு வரணும்? 500 எடுத்துன்னு வரணும். இல்லை நான் பல்லானாச்சு சொல்லிட்டேன். நாளைக்கு லேட்டாக வந்துட்டு சீரியஸ்னஸ்ஸாக இல்லைன்னா நான் சொல்லிட்டேன், பக்கத்தில் மெனோரா சர்ச்சுக்கு இது, இங்கே சியோன் சர்ச்சுக்கு போயிடுங்க. அதான் சொன்னேன். கேட்டு என்னப்பா லேட்டாக வர்றதுக்கா? டைமு தவறி கர்த்தருக்கு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கா உங்கள் சபையை நடத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுங்க. இது கடைசி காலம். நேரத்துக்கு ஆராதனைக்கு வாங்க. அல்லேலூயா. அதனால் அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு 10,000 வரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால் எனக்கு வரக்கூடாதுன்னா சீக்கிரமாக வாங்க, ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. தேவன் அசைவாடுங்க, கிருபையாய் நடச்சுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ வார்த்தையினால் பலன்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. கர்த்தர் நாம மகிமைப்பட நாங்கள் செய்கிற ஒரு காரியத்திலும் கர்த்தர் நகப்பனை எங்களோடு கூட அனுகிரகத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பலன்படுத்துங்க. நாங்கள் பயத்தோடு பக்தியோடு ஆலயத்துக்கு வரும்படியாக வார்த்தையை கேட்கும்படியாய் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் எவ்வளோ வருஷம் வாழலாம்? பலத்தின் மிகுதியாய் 80, இல்லைன்னா 70 இல்லையா? 70. பலத்தின் மிகுதியாய் 80, 100 கூட போய் இருக்கிறாங்க. அநேகர் 100 வயசு கூட வாழ்ந்துருக்கிறாங்க. தெரிஞ்சவர்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பார்வைக்கு இந்த 100 என்ற காரியம் வந்து ரொம்ப சின்னது. எவ்வளவு? ரொம்ப அவருடைய கேலண்டர் பிரகாரம். கடவுளுக்குன்னு ஒரு கேலண்டர் உண்டு. அல்லேலூயா. அவர் கேலண்டரில் ஒரு நாள் என்றால் அது 1000 நாளுக்கு கணக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போன்னு சொல்லி பார்க்கும்போது கடவுளோட பார்வைக்கு அவர் கேலண்டருக்கு நம்முடைய 100 நாள், 80 நாள், 70 நாள் என்பது இதுதான் கேலண்டர்னு வச்சுக்கங்க. இந்த அளவுகோல் தான். இது 1 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த அளவுகோல் தான். இந்த அளவுகோலில் இவ்வளோ தான் கர்த்தருடைய கேலண்டர். இந்த பகுதி தான் என்ன? உங்களோட வாழ்க்கை. என்னது இது? உங்களோட வாழ்க்கை. எது? இந்த மொபைலோட சைஸு தான் உங்களோட வாழ்க்கை. இங்கேருந்து இங்கே வரையிலும் கர்த்தருடைய நேரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரிஞ்சுங்களேன் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் கர்த்தருடைய கேலண்டர். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த கேலண்டரில் உங்கள் வாழ்க்கை இவ்வளோ தான். இதுதான் 100 வருஷம். இங்கேருந்து இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய நேரம். என்ன நேரம் இது? கர்த்தருடைய நேரம். இது என்ன நேரம்? என்ன நேரம் சிஸ்டர் சுஜாதா? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த மொபைல். சரிங்களா? இந்த காலம், இந்த நேரம் மட்டும், இந்த டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. இங்கேருந்து அங்கே வந்து கர்த்தருடைய நேரம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் வாழ்கிறதுக்கு நாம் எதை செய்கிறோம்? இந்த இடத்துக்கு நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம்? புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? என்னம்மா புரிஞ்சிச்சிங்களா?
இந்த இடம் இவ்வளோன்னு குறுகின காலம் இந்த பூமியில் மேலே வாழ்ந்துட்டு இந்த நித்திய வாழ்க்கையில் சுதந்திரிக்க போகிற நானும் நீயும் இந்த இடத்துக்காக எவ்வளோ ஓடுறோம், இந்த இடத்துக்கு எவ்வளோ செய்கிறோம், இந்த இடத்துக்காக மூச்சு விடுறோம், பேச்சு விடுறோம், உங்கள் வைராகத்தை விடுறீங்க, எல்லா காரியத்தையும் இந்த இடத்துக்கு மட்டுமே காட்டுறோமே. இந்த இடத்துக்கு உன்னோட பங்களிப்பு என்ன என்று சொல்லி உங்களிடம் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வேலை இருக்குது, இந்த இடத்துல பிள்ளைகள் இருக்குது, இந்த இடத்துல எல்லா காரியங்களும் இங்கே இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு. அல்லேலூயா. நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆமேன்னு. இன்னைக்கு என்னை எல்லாரும் தெரிஞ்சுக்கினீங்க. இன்னைக்கு யார்? நான் பாஸ்டர் ஜான் டெனிஸ், சரியா? அதுக்கப்புறம் லெவிட்டா வருவா, அதுக்கப்புறம் லெவிட்டாவோட பிள்ளைங்க வருவாங்க. அந்த பிள்ளையை போயிட்டு உங்கள் தாத்தா ஜான் டெனிஸ் தெரியுமான்னு கேட்டால் அந்த பிள்ளை தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது தாவீது பெருமாள். தாவீதுக்கு பெருமாளுக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. அதே போல தான் நானும் நீயும் ஒரு நாள் யாருக்கும் தெரியாத அட்ரஸாக மாறிட போகிறோம். ஆமீன். நோபடி வில் நோ யூ. நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது, நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது. உனக்கு தெரியாத அட்ரஸ் தான் இந்த நேரம். அல்லேலூயா. உன்னை பற்றி யாரும் அடையாளம் வச்சுக்க மாட்டாங்க, உன்னை பற்றி யாருக்கும் தெரியாது. நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு பொருளாய் ஒரு காலம் நீ மாறிடுவாய். ஆனால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த உன்னை கர்த்தர் நித்தியத்துக்கும் நினைவு கூற போகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு உன் அட்ரஸே மறைய போகுது. மறைய போகிற அட்ரஸுக்காக உன் ஜீவனை, ரத்தத்தை எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்து இருக்கிறீங்க. ஆனால் இங்கேருந்து இங்கே கர்த்தர் நித்தியத்துக்கும் நம்மை நடத்த போகிறார், நித்தியத்துக்கும் நம்ம ஜீவனை தரப்போகிறார். இந்த இடத்துக்கு பிரயாசம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல வர. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. we are spending a life, we are spending a money, we are spending everything for this short period. இந்த கம்மியான நேரத்துக்காக நாம் சகலத்தையும் செய்கிறோம். இந்த நேரத்துக்கு நாம் கம்மியான செலவு கொடுக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்களை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்களை சோதித்து பாருங்க. வாட் am I doing for God? கர்த்தருக்கான எதை செய்கிறேன்? am I completely giving to God? இயேசுக்காக என்னை முழுமையாய் நான் கொடுக்கிறேன்னா? எதற்கு என்னோட வாழ்க்கை? காலையில் உடனே நான் எதை முதல்ல பார்க்கிறேன், எதுக்கு முதல் நன்றி செலுத்துகிறேன், எதுக்கு முதல் என் ஞானம் போகுது, எதுக்கு முதல் என் தாட் போகுது, எதுக்கு என் முதல் இருதயம் போகுது? திங்க் இன் தட் மேனா. ஏஞ்ச உடனே எதுக்கான முதல் இடத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? தூங்குறதுக்கு முன்னே எதுக்கான முதல் இடத்தை கொடுக்குறீங்க? அல்லேலூயா. அப்படி யோசித்தால் உனக்கு தெரியும், கர்த்தர் உன்னை நினைவு கூறுவாரா, நீ எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாரா? ஆமேன். என்னையா சேகரையா, கர்த்தர் நம்ம நினைவு கூறுவாரா, இல்லை நீ யாருன்னே எனக்கு தெரியாது? இதுதான் நடக்குது. ரெண்டு காட்சி தான். அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு இவ்வளோ வருஷமாக வந்த, ஆனால் நீ இதுக்கு தான் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தே தவிர இந்த இடத்துக்கு வாழ்க்கை என்ன செய்யலை, நம்ம ஒப்பு கொடுக்கல. அப்போ இந்த இடத்துக்கு நீ 70 இயர்ஸாக நீ இந்த இடத்துக்கு மட்டுமே நோக்கத்தை செலுத்தி எல்லாவற்றையும் செய்த உன்னை கர்த்தர் என்னன்னு சொல்லுவார், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தை கொடுத்து இந்த நேரத்துக்காய் முழு நேரத்தை நீ கொடுத்தார் கர்த்தர் உன்னை ஏன் வா மகனே என்று சொல்லி அழைத்து, யோவானை கர்த்தர் அப்படி தான் கூப்பிடுகிறார், வா என்று சொல்லி. அல்லேலூயா. யோவானை கர்த்தர், யோவான் பத்மோஸ் தீவில் இருக்கும்போது யோவானை பார்த்து கர்த்தர் யோவான் வா என்று கூப்பிடுகிறார். ஏன்னா யோவான் இந்த நேரத்துக்கும் இந்த இடத்துக்கும் முக்கியஸ்தம் கொடுத்தான். அல்லேலூயா. நான் மரித்தால் என்ன ஆகுவேன் என்று யோசித்தான் யோவானை கர்த்தர் அழைத்து வா என்று கூப்பிட்டு அவரோட பிளான், திட்டத்தையே யோவானுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் முழுவதும் என்னன்னா அவருடைய ஃபியூச்சர் பிளான் யாருக்கு சொல்லி கொடுக்கிறார்? யோவானுக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை அரவணைக்கிறார். நீ அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த இடத்துக்காய் முழுமையான நேரத்தை கொடுக்காதே. இது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. இதை காட்டிலும் உன்னோட நித்திய வாழ்வு மிகவும் இம்பார்ட்டண்ட்டான வாழ்க்கையாக இருக்கிறது. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எடுத்து படியுங்கள். ஹெப்ரேயர் புக் ஆஃப், சீக்கிரம் முடிக்கிறேன், Hebrews chapter 4:12. Hebrews chapter 4:12. Hebrews chapter 4:12.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னே நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பீனாவோட இன்லா ஃபேமிலி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். பீனாவோட மாமியாரும் சிஸ்டர் இன்லாவும் வந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. அவர்களும் சபை வாழ்த்தி வரவேற்கிறது. அல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. அது மட்டும் இல்லை, ஃபுலானி மிலிட்டன்ஸ் என்று சொல்லி ஒரு மிலிட்ரி குரூப், ஃபுலானி மிலிட்டன்ஸ் என்று சொல்லி ஒரு மிலிட்ரி குரூப் நைஜீரியாவில் இறங்கி சராமாரியை வெட்டி சாய்ச்சாங்க எல்லாரையும். எப்படி பண்ணாங்க? மிலிட்டன்ட் குரூப், ஃபுலானி என்ற மிலிட்டன்ட் குரூப், அவங்க அந்த குரூப் பேர் என்ன? ஃபுலானி. அவர்கள் நைஜீரியா பகுதியில் இறங்கி கன்னில் சுடலை, கத்தியில் இந்த கசாப்பு கடையில் அடிக்குவாங்க பத்தியா, அந்த மாதிரி ஒரு ஜன கூட்டத்தை என்ன பண்ணாங்க? சராமாரியாக வெற்றி கொண்டாங்க. அந்த பெண் வெளிநாட்டுக்கு போய் அந்த பெண் திரும்பி வீட்டுக்கு வராங்க, அப்பாவையும் குடும்பத்தையும் காண. அவள் இறங்கின உடனே கேட்ட செய்தி, கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த முழு குடும்பத்தை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி, அந்த பிள்ளை டேடி 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 என்று சொல்லி தெருவில் அழுகிறார். அதெல்லாம் மீடியா எல்லாம் கேப்சர் பண்ணி போடுறாங்க. அவங்க அப்பா அம்மா அங்கே அடையாளம் தெரியாமல் லாரியில் தூக்கி போட்டு எடுத்துன்னு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாத அந்த சடலம் யாரோட சடலம் என்று சொல்லி. ஆனால் அவங்க அப்பா அந்த லாரியில் அவங்க அப்பா இருக்கிறாங்க. பாருங்க, கிறிஸ்துவர்கள் வேறு தேசத்தில் இவ்வளவாய் பாடுகளை அனுபவித்து இவ்வளவாய் கொடூரமான வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய விசுவாசத்தை கண்டிப்பாக சொல்லுகிறேன், அவளுக்கான முதல் இடத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இயேசுவின் நிமித்தம் மரித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக அவர்கள் ஏன் இவ்வளவு பாடுகளை சகிக்க கர்த்தர் அவர்களுக்கு உள்ளத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தா, கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தையால் பலன்படுத்தினார். அல்லேலூயா. அநேக தடவை நாம் மறக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. how important is word of God to me. அல்லேலூயா. உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க என் உள்ளம் எவ்வளவாய் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்த்தா தெரியும், கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 காரியங்கள் இருக்கிறது. அதை நான் சீக்கிரமாய் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் படிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும். இந்த வசனத்தை பிரித்து நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம், தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஜீவன் என்று சொன்னால் God's word breathes life. ஜீவனுள்ள வார்த்தை பலன் அடைந்த, மரித்து போன, சுகமின்மை இல்லாத அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியான வல்லமை நிறைந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. There is no other powerful word on this earth. இந்த பூமியின் மேலே நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். 2 லைட் லேம்ப் வச்சிருந்தாங்க. 2 லைட் லேம்ப் வச்சிருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு லேம்புக்கு பேர் மோட்டிவேஷனல் லேம்ப். என்ன லேம்ப்? லேம்ப் என்றால் விளக்கு. சரியா? விளக்கு, 2 விளக்கு இருக்கிறது. அந்த 2 விளக்குல இது ஒரு விளக்கு வச்சுக்கோங்க, இந்த பூத்தட்டி ஒரு விளக்கு, அந்த ஒரு பூத்தொட்டி விளக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பூத்தட்டிக்கு பேரு மோட்டிவேஷன், அந்த பூத்தட்டிக்கு பேரு டிசிப்ளின். என்னது டிசிப்ளின்? தமிழ் என்னங்க?
ஒழுக்கம். சரியா? சோ இந்த பூத்தட்டிக்கு பேரு மோட்டிவேஷன், இந்த பூத்தட்டிக்கு பேர் என்ன? டிசிப்ளின். இந்த மோட்டிவேஷன், யாருன்னா ஒருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்றாங்கன்னு வெச்சுக்கங்களே, God will bless you, God will be with you, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஞானம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, there are a lot of beautiful motivational speaker on this earth. இந்த பூமி மேல உங்களை தேற்றும்படியாக, மோட்டிவேட் பண்ணும்படியாக அநேக புத்தகங்கள் இருக்கிறது, அநேகர் பேசி கொண்டு வராங்க. நீங்க மீடியால பார்க்கலாம். அவைகள் எல்லாம் அந்த நாளைக்கு தான், அந்த நேரத்துக்கு தான். அவர் பேசின பிறகு நீ வெளியே வருகிறாய், நீ மறந்து போய்விடுகிறாய். ஆனால் இந்த இடங்குது பாத்தீங்களா, இது டிசிப்ளின். இது என்னது? இது டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் செய்கிற வார்த்தை என்ன என்றால் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன செய்யுது? என்ன நம்மள தினமும் டிசிப்ளின் பண்ணுது. அல்லேலூயா. டு பீ டிசிப்ளின் இஸ் டு பீ a good disciple. நீங்க டிசிப்ளினா இருக்கிறீங்க. டிசிப்ளின் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்சதுன்னா நேரத்துக்கு வருது. அல்லேலூயா. நீங்க நேரத்துக்கு வர்றீங்கன்னா you are disciplined. நீங்க நேரத்துக்கு வர்றீங்க, நீங்க யாரு? நீங்க டிசிப்ளின். நேரத்துக்கு வரலன்னா you are not disciplined. when you are not disciplined, you are not a good disciple. புரிஞ்சுச்சா? நீங்க சரியா டிசிப்ளின்டா இல்லாம உங்க பாட்டுக்கு நீங்க இருந்தீங்கன்னா there is no discipline in you. when there is no discipline in you, உங்களுக்குள்ள அந்த ஒழுக்கம் இல்லாவிட்டா நீங்க என்னவா இருக்க முடியாதுங்க? என்னவா இருக்க முடியாதுங்க? you cannot be a disciple. கர்த்தர் அதுன்னு சொல்றாருங்களே, God gave his word. கர்த்தர் வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்தார்? ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்யும்னா நம்மளை டிசிப்ளின் பண்ணும். என்ன பண்ணும்? நம்மளை டிசிப்ளின் பண்ணும். அல்லேலூயா. கீழே நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை நம்ம ஊர்வ பாய்ந்து, நம்ம என்ன செய்யுது? அந்த வார்த்தை ஊர்வ பாய்ந்து இருபுள்ள கருக்குள்ள பட்டயமா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்வார்ட், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யுதுன்னா, இட் பியர்சஸ் இன்டு யுவர் பாடி. உங்க சரீரத்துக்குள்ள அது சென்று அது இரண்டாய் பிளக்கத்தக்க வல்லமையுடையது. அல்லேலூயா. அது பிளந்து என்ன செய்யுதுன்னா, உனக்கு தேவையற்ற காரியங்களை எடுத்து போட்டு தேவையுள்ள காரியங்களை கொண்டு உன்னை டிசிப்ளின் பண்ணுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. You cannot be disciplined clinging on to worldly things. உலகத்தின் காரியத்தை நீ வைத்து சபைக்குள்ள நீ டிசிப்ளின்டா இருக்க முடியாது. ஆமென். உலகத்தின் விஷயங்களை பற்றி கொண்டு நீ சபைக்குள்ள டிசிப்ளின்டா இருக்க முடியாது. கடவுள் சொன்னாரு, உன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்தொடரு என்று சொன்னாரு. when someone asked Jesus, ஆண்டவரே உங்களை பின்தொடரணும்னா நான் என்ன செய்யட்டும் என்று கேட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணி என்ன பின்தொடர்ந்து வா. அவன் அப்படியே துணியை காணும் ஓடினவன். அவ்வளவுதான். he cannot leave and be disciplined. அல்லேலூயா. அவனால் டிசிப்ளினா இருக்க முடியாதுன்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்? கர்த்தர் சொல்லுது எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே அவன் அதை விட மனதில்லாம நான் இப்படிதான் இருக்குவேன் என்று சொல்லி கர்த்தரிடம் இருந்து ஓடி போனவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியா இல்லாதபடி இருக்கணும்னா இந்த வார்த்தை உன்னோட கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம், the word of God is living. அது என்னவா இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தை. என்னவா இருக்கு? அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் இருக்கிற ஜீவனை புதுப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஜீவனை புதுப்பிக்கிறது. we all been blessed by God. கர்த்தரால் நம்ம அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரின் ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். அழகா சொல்கிறார் இல்லையா? இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். I don't live in me. நான் என்னில் வாழல. பவுல் says that நான் என்னில் என்ன பண்ணல? வாழல. இனி யார் என்னில் வாழுகிறது? யாருங்க வாழ்றது என்னுள்? இயேசு கிறிஸ்து. பவுல் இனி நான் அல்ல, தேவனே என்னில் வாழ்கிறார். how great word it is. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க அது. இனி நான் அல்ல, தேவன் என்னில் வாழ்கிறார். it is not me who is living. நான் வாழல. யார் சொல்ல முடியும் என்று சொன்னா, எவன் ஒருவன் இந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுத்தது என்று விசுவாசிக்கிறானோ அவன் சொல்லுவான், இனி நான் அல்ல, என் தேவன் என்னில் வாழ்கிறார். it is not by me, it is God who lives in me. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறது. God's word bring life. Hallelujah. It breathes life. ஒரு புதிய ஜீவன் என்ன செய்து நமக்கு
கொடுக்கிறது. ரெண்டாவது காரியம், அது புதிய வாழ்க்கையை தொடங்க செய்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கிறது மட்டும் இல்ல, நீ கொடுத்த பேருக்கு ஏதோ சின்ன பாவம் பண்ணிட்ட, கொடுத்த பேருக்கு ஏதோ ஒரு அக்கிரமம் பண்ணிட்ட, கர்த்தர் உன்னை விட்டு விலகி போக மாட்டா. அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த வார்த்தையை கொண்டு இழந்து போனதை மீண்டும் கர்த்தர் புதுப்பிக்கிற வல்லமை நம் தேவனுடைய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே கொஞ்சம் மைக்கு இன்க்ரீஸ் கொடுப்பா எனக்கு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ரொம்ப பேஸா கொஞ்சம் இன்னும் ஷார்ப். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓகே, குட். அப்படியே பார்க்கும்போது ரெண்டு காரியம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்கு? உயிர் ஜீவனுள்ள வார்த்தை. ஜீவனுள்ள வார்த்தை ரெண்டு காரியத்தை சொல்கிறது. ஒன்று, நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. ரெண்டாவது, நம்முள் இருக்கிற ஜீவனை புதுப்பிக்கிறது. ஹல்லேலூயா. எது செய்கிறது? அத்தை, கர்த்தருடைய வார்த்தை. when you don't spend time on word of God, கர்த்தரின் வார்த்தையில் நீ நேரம் செலவழிக்க விட்டா, your breath will be shortened. ஹல்லேலூயா. அழகா இன்னைக்கு சங்கீதம் பார்த்தோம் நம்ம. 73 லாஸ்ட் செகண்ட் படிங்க. 28 நினைக்கிறேன். சங்கீதம் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி, நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர். இருங்க ஐயா. 73:27 படிங்க. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். உம்மை கொண்டு சோரம் போகிற அனைவரும் என்ன செய்வீர்? சங்கரிப்பீர். அல்லேலூயா. அதை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. எவ்வளவு பயங்கரமாய் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார் இல்லையா? உம்மை விட்டு தூரம் போகிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்வீர்? நாசம் பண்ணுவீர். அல்லேலூயா. நான் சொல்லல, கர்த்தம் சொல்லுது. நீ இந்த வார்த்தையை விட்டு நீ தூரம் போனா என்ன ஆகுவாய்? நாசமாகுவாய். நீ என்ன ஆகுவா? அடுத்தது, நீ உம்மை விட்டு சோரம் போகிற யாவர் என்ன ஆவார்கள்? சங்கரிப்பீர். நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். என்ன பண்ணிடுவாரு? டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். I see 13 times in Revelation it says 1/3 of the population will be killed. அல்லேலூயா. 13 தடவை 1/3 அப்படின்னா முக்கால் பாகமா? மூன்றுல ஒரு பாகம் கர்த்தர் மனிதர்களை என்ன செய்கிறார்? அழித்து போடுகிறார். மீன்களை அழித்து போடுகிறார், காடுகளை அழித்து போடுகிறார், மலர்களை அழித்து போடுகிறார். இருக்கிற எல்லாவற்றையும், நட்சத்திரங்கள் இல்லாம போகிறது. எப்ப? கர்த்தர் வருகை வரும்போது எல்லாம் மாற போகிறது. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் இந்த சொன்ன வசனம் அந்த இடத்துல நிறைவேற போகிறது. அல்லேலூயா. இப்ப கிடையாது. இப்ப எல்லாரும் கர்த்தர் யாரும் சங்கரிக்க மாட்டாரு, யாரையும் நாசமா கர்த்தர் போக விட மாட்டாரு. அல்லேலூயா. அவர் கிருபை உன்னை தாங்கும், அவர் அன்பு உன்னை பராமரிக்கும். ஆனா ஒரு காலம் வரும், அந்த அன்பு இல்லாம போயிடும், அந்த கிருபை இல்லாம போயிடும், எல்லாம் நாசமாய் மாறும், எல்லாரும் சங்கரிக்கப்படுவீர். அல்லேலூயா. அதற்காகத்தான் நான் உருக்கமாய் பேசுகிறேன். இந்த வார்த்தை உனக்கு ஜீவனை கொடுக்கும், எழுந்து போன ஜீவனை புதுப்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கறேன். ஏன்னா இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், எபிரேயர் 4:12. இருபுறமுள்ள கற்குள்ள இல்ல ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா. இப்ப ஜீவன் என்ன பார்த்துட்டீங்க? ஜீவன் என்ன கொடுக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 73:28. சரியா கேட்கல நான்? சரியா? ஜீவன் எதை கொடுக்கும்? இந்த ஜீவன வார்த்தை எதை கொடுக்கும்? ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, உன் ஜீவனை கொடுக்கும். ரெண்டு, என்ன கொடுக்கும்? உனக்கு ஜீவனை கொடுக்கும், எழுந்து போனதை புதுப்பிக்கும். கர்த்தரோட வார்த்தை என்ன செய்யும்? ஜீவனை கொடுக்கும், கொடுத்ததை புதுப்பிக்கும். இந்த காலத்தில் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் வருகிற காலத்தில் அதுக்கு நேரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலம் வார்த்தை என்ன செய்யும்? ஜீவனை கொடுக்கும், கொடுத்ததை எந்த காலத்தில்? இந்த காலத்தில். புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகு வார்த்தை கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல பாஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலம் போயிடும். அல்லேலூயா. சபைகள் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் இந்த நேரம்லாம் கிடைக்காது. நியாய தீர்ப்புக்கு நீங்க ஓடணும், அவ்வளவுதான். இந்த காலத்திலே உங்க ஜீவனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது, இந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. என்ன இந்த வார்த்தை? வல்லமையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை வல்லமை இருக்கிறதுனால அதில் வல்லமை கொண்டு God's word holds power. God's word holds power. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. அந்த வார்த்தை நீங்க எங்க பிரயோஜனம் படிச்சினாலும் அந்த வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு.
ஒரு திருடன் திருடும்படியாக ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ள போகிறான், கன்னை எடுத்துட்டு போகிறான், கன்னை எடுத்துட்டு போகிறான். இஸ் ஆன் த வே நியர் தி அந்த 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 டேபிள் முன்னே நிற்கிறான். அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க. ஹி பாயிண்ட்ஸ் அவுட் தி கன் சேயிங் ரைட் அவே ஓப்பன் தி கிளாசெட். அந்த ட்ரா எடுத்து அதில் இருக்கிற பணத்தை எனக்கு என்ன செய்ய கூடு என்று சொல்லி நானும் நீயும் என்ன பண்ணியிருப்போம், டக்குன்னு ஒளிஞ்சிருப்போம் இல்லையா? அந்த அம்மா சொன்னாங்க, லுக் ஐ ஹாவ் a weapon in my hand சொன்னாங்க. இதோ பாரு என் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும் என்று சொல்லி அவங்க படிச்சு இருந்த அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து அவன் இடத்துல காமிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தையை கேட்டானோ இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, I am reading the word of God and it's in my hand ன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கன்னை எடுத்து பாக்கெட்ல வச்சு அப்படியே போயிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அம்மா வார்த்தையை எடுத்து படிக்கல, அந்த வார்த்தையை காமிச்சாங்க. எனக்குள் வார்த்தை இருக்கிறது, உன் கன்னை கீழே போடு. ஆமென். The word of God holds power. தேவ வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த இடத்துல நீ இருக்கிற இடத்துல வார்த்தை இருக்கிறதுனா அது வல்லமையா இருக்க உங்ககிட்ட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு ஒரு நியூஸ்ல நான் இப்போ ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அவர் வந்து சொல்லுகிறார், இஸ் நாட் அந்த தமிழ்நாட்டில் பிஜேபி யாரு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் பிஜே ஐபிஎஸ் ஆஃபீஸ். எஸ் அண்ணாமலை. எஸ் யார் சொன்னது? அண்ணாமலை. அந்த அண்ணாமலை சொல்கிறாரு, ஜீசஸ் வாஸ் டெம்ப்டட் 3 times. ஜீசஸ் வாஸ் டெம்ப்டட் 3 times. 3 தடவை இயேசு கிறிஸ்து நாகப்பட்டா சோதிக்கப்பட்டா. சரியா? சோதித்த பிறகு இயேசு கிறிஸ்து பிரயோஜனம் படித்தின விஷயம் என்னன்னா வார்த்தையை பிரயோஜனம் படிச்சினா. அவர் சொல்லுகிறா, he is God. He is God, our கடவுள். he could have refused the devil. போ அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? அதட்டு இருக்கலாம். he would not have அதை கண்டுக்காம கர்த்தர் ஆட்டிடியூடா போயிருக்கலாம். இந்த பிசாசை பார்த்துட்டு கர்த்தர் கண்டுக்காய் போடா நீ அப்படின்னு கர்த்தர் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி போலங்க. he stood before the devil. இது நான் சொல்லலைங்க, ஒரு இந்து மகன் சொல்றான். he stood before the devil. அந்த இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுக்கு முன்னே நின்று வார்த்தையை பிரயோஜனம் படித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கதை பார்த்தோம், அந்த அம்மா பைபிளை எடுத்தாங்க, அந்த திருடன் ஓடி போயிட்டான். ரெண்டாவது கதை பார்க்குறோம், அந்த அந்த வல்லமையில வார்த்தையை இயேசு பிரயோஜனம் படுத்தினார், அந்த பிசாசானவன் ஓடி போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல வல்லமையும் உண்டு, இதை கொண்டு வல்லமையும் நாம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். God's word holds power. Second, God's word works power. வல்லமையை செய்யத்தக்க வார்த்தை நம் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது சத்தியமும் இது ஜீவனும். அப்புறம் இல்ல வசனம் மைண்ட்ல வச்சுக்கங்க ஐயா. இது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும். அல்லேலூயா. இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. தேவ வார்த்தை உன் வாழ்க்கைக்கு ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கைக்கு வார்த்தை என்ன? ஜீவன். ரெண்டாவது உங்க வாழ்க்கைக்கு வார்த்தை என்ன? வல்லமை. அல்லேலூயா. நீ சோர்ந்து போகும்போது இந்த வார்த்தை உனக்கு வல்லமை தரும். அல்லேலூயா. Do not worry about people think about you. Hallelujah. When the word of God is within you, you're disciplined. Nobody will talk about you. Why you're disciplined? Hallelujah. உனக்கு குறித்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா நீ டிசிப்ளினா இருக்கிற. Why are you disciplined? The word of God is in you. கர்த்தர் வார்த்தை உன்னிடம் இருக்கிறதுனால நீ ஒழுங்கா இருக்கிறாய். நீ ஒழுங்கா இருக்கிறதுனால உன்னை குறித்து யாரும் பேச மாட்டாங்க. ஆமே. பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான். நீ ஆனால் ஒழுங்கா இருக்கிற. நீ ஒழுங்கா இருக்கிற. You are disciplined every way of your life. The devil fears you. கர்த்தர் அந்த பிசாசான உன்னை பார்த்து பயப்படுவான். ஏன்? நீ ஒழுங்கா இருக்கிற வார்த்தையின் நிமித்தமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது பகுதிக்கு வாங்க சீக்கிரம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. முதல் பகுதி மட்டும் படிங்க. அதுல இருபுறமும் அது என்ன செய்யும்? ஆத்துமாவையும் ஆவியையும் ரெண்டா பிரிச்சிடும். அல்லேலூயா. ஆத்துமாவையும் ஆவி என்ன செய்யும்? ரெண்டா பிரிச்சிடும். ரெண்டா பிரிக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? பட்டயம். என்ன வேணும்? பட்டயம். இதுதான் ஆத்மா ஆவி. சரியா? இது ரெண்டும் என்ன பண்றேன் நான்? பிரிக்கிறேன். அப்போ கர்த்தர் வார்த்தை என்ன செய்யுதுன்னா, அது கட் பண்ணணும்னா இப்படி பண்ணா கட் ஆகாதுங்க, இப்படி பண்ணாதான் கட் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மொல்லமா பண்ண என்ன ஆகாது?
இந்த ஆழத்துக்கு போகாது. இங்க மேல இருக்கிறது மட்டும் தான் கட் ஆகும், இவ்வளவுதான் கட் ஆகும். நீ இங்க போய் கட் பண்ணணும். இது ரெண்டா பிளக்கணும்னா அந்த அருவா, அந்த கத்தி முழுசா இறங்கணும். அல்லேலூயா. முழுசா இறங்கணும்னா இந்த நடு பகுதி வரலாம் போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் வார்த்தை என்ன செய்யுது? முதல்ல இட் கெட்ஸ் டீப் இன்டு யூ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது உன் உள்ள பாய்ந்து, ஆமென், உன் இருதயத்தையும் ஆவியையும் என்ன செய்துங்க? பிரிக்கிறது. அதை பிரிக்கணும்னா அந்த வார்த்தை எங்க போகணும்? உள்ள போன அந்த வார்த்தை உள்ள சென்று, அல்லேலூயா, உன்னை பிரித்து. the word, the God's word cuts deep. அந்த வார்த்தை எங்க போய் கட் பண்ணோம்? உள்ள போய் கட் பண்ணோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர், வார்த்தை உள்ள போவோம். அது உள்ள போகும். அது சும்மா மேலே பவுடர் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி கிடையாது நம்ம வார்த்தை. அது எங்கே போகும்? அது பூஸ்ட் போல அது உள்ள போய் உன்னை இரண்டாய் பிளக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது, God's word cuts away. ரெண்டாவது காரியம், கர்த்தரோட வார்த்தை என்ன செய்யுதுன்னா உன்னை செதுக்குது. என்ன பண்ணுது? செதுக்குது. நான் உள்ள கட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சமா. எதை கட் பண்ணி எடுக்கணும்னா கர்த்தருக்கு எது உன்னிடம் பிடிக்காதோ அவைகள் எல்லாம் கர்த்தர் வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? மொல்ல மொல்லமா செதுக்கும். அழகான ஆங்கில வார்த்தை விட்டில்ஸ் டவுன். விட்டில்ஸ் டவுன்னா மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா செதுக்கி அதை நிரப்ப செய்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல வார்த்தை என்ன செய்கிறது? பிரிக்கும்படியாக ஸ்ட்ராங்கா வருகிறது. ரெண்டாவது, உன்னை அழகாய் செதுக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. பாரு, இந்த அழகான இந்த ஒரு இது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சிலை, இது அழகா செதுக்கணும்னா ஒரேடியா வெட்டினா செதுக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? ஒரேடியா அருவா எதுக்கு வெட்டினா அது செதுக்காது. அதை மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா எனக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் அதை செதுக்கினா தான் அது அவருக்கு ஏற்ற அழகா தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என்ன செய்யணும்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது உள்ள சென்று நம்மை பிரிக்குது. ரெண்டாவது, அவருக்கு இஷ்டமாய் நம்மை செதுக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது, மூன்றாவது பகுதி படிங்க. கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும். ஆத்மா ஆவி என்ன ஆச்சு? பிரிச்சு. இப்ப கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அப்படின்னு என்ன? உருவ குத்துகிறதாயும்னா ஆழமா. அல்லேலூயா. God's word is piercing. அப்படின்னா உள்ள காது குத்துற மாதிரி. பியர்ஸ்னா என்ன? காது. இந்த குத்த இங்க குத்தி அங்க எடுத்துலாம் இல்லையா காது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் வார்த்தை உள்ள போய் குத்தி, அல்லேலூயா, இட் பியர்ஸ். அது என்ன செய்யுதுன்னா இட் பியர்ஸ் your heart. உன் இருதயத்தை என்ன செய்தது? அந்த அழகான வார்த்தை சொல்லுங்க. அது இல்ல ஊற பாய்ந்தது, உருவ குத்துகிறதாயும். அல்லேலூயா. அது என்ன செய்த வார்த்தை? அந்த வார்த்தை என்ன செய்து உங்களை உள்ள குத்தி உங்க ஹார்ட்டை சோதிக்குது. எது? வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதன் அழகா சொல்லுகிறேன். மனிதனோ எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். தேவன் எதை பார்க்கிறார்? தேவன் எதை பார்க்கிறார்? ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிற வார்த்தை உன் உள்ளத்தை பார்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன் உள்ளத்தை பார்த்து உருவ குத்தி உன் உள்ளத்தை சுகப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ பாரமா இருக்கு, ஏதோ ஏதோ ஆனது, ஏதோ பிரச்சனை இருக்கிற போல இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. உன் உள்ள இருக்கிற விஷயம், பிரச்சனை யாருக்கும் தெரியாது, ஆனா உன் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் பட 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 அடிக்குது எனக்கு? ஏன் மாதிரி ரொம்ப வேகமாக ஹார்ட் அடிக்குது? அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, உன் தேவனுக்கு தெரியும். உன் உள்ள இருக்கிற வேதனை அவர் அறிந்திருக்கிறார். உன் உள்ளத்தை உருவ பாய்ந்து அறியத்தக்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்னா அது என் தேவன் மட்டுமே தான். அல்லேலூயா. நோ பவர், நோ கனெக்டிவிட்டி, நோ மிஷின், நோ நத்திங், பட் he still can know your heart. அல்லேலூயா. நீ ஏதோ மிஷினுக்குள்ள உள்ள போய் வெளியே வர தேவையில்லை. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை அனுபவிக்க 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 அந்த வார்த்தை உன் உள்ள பாய்ந்து உன்னை சுகப்படுத்துகிற வல்லமை வார்த்தைக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, God's word pierce falsehood. அல்லேலூயா. அது என்ன செய்யுதுன்னா, இப்போ இந்த பலகையை நான் பிளக்கணும். இந்த பலகை என்ன செய்யணும்? பிளக்கணும். இந்த பகுதி இருக்கிறத மட்டும், இந்த பகுதி இருக்கிறத கொஞ்சோண்டு நான் என்ன செய்யணும்? எடுத்து போடணும். ஏன்னா இது கசுப்பு. இது என்ன? கசுப்பு. இந்த கசுப்பை என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நான்
எடுத்து போடணும். மரத்தில் கூட, இந்த வாழை மரத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நான். இந்த வாழை மரத்துக்குள்ளே தண்டு கீழே வந்து ஒரு புழுகு உள்ளே போய் அந்த புழுகு என்ன செய்யுதுன்னா மொல்லமாக அந்த வாழை மரத்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த விவசாயி என்ன பண்ணுறான், ரொம்ப அழிந்து போகிறது முன்னவே அந்த பகுதியை மட்டும் என்ன செய்கிறான், கட் பண்ணி எடுத்து போகிறேன். ஏன்னா அந்த மரம் வளர்ந்து என்ன கொடுக்கணும், கனி கொடுக்கணும். அந்த உள்ளே இருக்கிற அந்த கசுப்பு இருந்துச்சுன்னா அது சாப்பிட்டு அந்த மரம் முழுவதும் அழுவி போகும்படியாக அந்த புழுகு பண்ணுகிறது. அந்த புழுகு என்ன செய்கிறான், அவன் அந்த வார்த்தை என்ன செய்தது தெரியுமா, உன்னில் இருக்கிற ஃபால்ஸ்ஹுட், கசுப்புத்தனம், அழுக்குத்தனம், தீமையான காரியம், அழுக்கான சிந்தைகள், இவைகளெல்லாம் இந்த வார்த்தை என்ன செய்யுது, நீக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இட் கேனாட் ஹேப்பன் த்ரூ மீ. ஆமென் சொல்லுங்க. என்னால் அது பண்ண முடியாது. அல்லேலூயா. என் தேவனால் மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐ கேன் ஷோ த வே பட் ஹீ இஸ் த ஒன் ஹூ ரிமூவ்ஸ் எவ்ரிதிங். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் இயேசு செய்வாருன்னு சொல்லுவேன். ஆனால் அவரிடம் சென்றால் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடம் இருக்கிற கசுப்பை, அழுக்க, வெண்மத்தை, பாவத்தை, விஷத்தை இவையெல்லாம் எது செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும். ஏன், நீ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு உண்மையாக இருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க இந்த கசுப்பானதை கர்த்தர் வார்த்தை சுகப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி லைன் படிங்க. இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இது என்ன செய்யுது, முதல்ல உங்களை ஊர்வ குத்தி உன் இருதயத்தை சோதித்து பார்க்குது. ரெண்டாவது, இதயத்தின் நினைவு, இட் டிசன்ஸ். அப்படின்னா உன் இதயத்தின் நினைவுகளை, காரியங்களை அது தெரிந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. The word of God is discerning. அது எல்லாவற்றையும் கிளியராய் பார்க்கத்தக்க. அல்லேலூயா. முதல்ல லெவிட்டாவை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அல்ட்ராசவுண்டு ஸ்கேனில் போயிட்டு நாங்கள் உட்காந்து பார்த்து அவங்க கூப்பிட்றாங்க, who is the father? நான் போகிறேன், பார்க்குறான், அண்ணா அம்மா வெள்ளையாக இருக்குது, அண்ணா அப்பா கருப்பாக இருக்கிறானே என்று சொல்லி பார்த்தேன். நாங்கள் சொன்னேன், this is tea and decoction. சரி, உள்ளே இருக்கிறது எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உள்ளே போய் பார்க்குறேன், அந்த உள்ளே இவ்வளோண்டு தான் அந்த வயிற்றுக்குள்ளே, அல்லேலூயா, எவ்வளோண்டு தான் அந்த அழகான அந்த டப் 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 டப். நான் யோசிச்சு பார்த்தேன், விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருக்கு இல்லையா. உள்ளே இருக்கிற அந்த ஹார்ட் பீட்டை, குழந்தையோட லென்த்தை, காலோட ஃபிங்கர்ஸை, காலில் நகங்குது பார்த்தீங்களா, நகம் விரலும் அந்த அல்ட்ரா சவுண்டு அந்த மிஷின் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்த்து உனக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. அவன் சொல்கிறான், ஃபிங்கர் சரியாக வளரல, இந்த விஷயம் நகம் இப்படி இருக்கு, இல்லை குழந்தை திரும்பலை, குழந்தை அப்படி இருக்கு, குழந்தை இப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. யார் சொல்கிறது? டாக்டர் சொல்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, அந்த அல்ட்ரா சவுண்ட் எவ்வளோ கிளியராக அந்த மீட்டர் கொடுக்குது. குழந்தை இவ்வளோ மீட்டர் தான் இருக்குன்ற, குழந்தை எவ்வளோ மீட்டர் இருக்குது, அது எப்படி அவன் அலுவலு செய்தான்? அத்தை யோசித்து பார்த்தேன் நான். அல்லேலூயா. கடவுள் உண்டாக்கின மனிதனுக்கே இவ்வளோ அறிவு இருக்குன்னா, கடவுள் உண்டாக்கின மனிதனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னா, உண்டாக்கின தேவனுக்கு உன்னை அறிந்து கொள்ள எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. He knows completely. உன்னை குறித்து சகலமும் அறிந்த தேவன். அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா, it sees clearly. அந்த வார்த்தை உன்னை அறிந்து, உன்னை ஆராய்ந்து பார்க்கத்தக்க வல்லமையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. You don't need someone to touch and say about your life. Don't go to such person. உன்னை டச் பண்ணி உங்கள் வாழ்க்கை, யூ ஹாவ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட். ஆமே. ஒரு மனுஷன் அவனை போய் ஜாதகம் கேட்குறது, அவனை போய் நாளை கேட்குறது, அவனை போய் உன்னை பற்றி கேட்குறது, அது பிசாசு. உன்னை பற்றி சொல்லுகிறது பிசாசு. உன்னை பற்றி தெரிஞ்சவர் சொல்லுகிறார், அதுதான் தேவன். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு தெரியும் உன் இருதயம் எவ்வளவு இருக்கு. God's word sees clearly. கர்த்தருடைய வார்த்தை உன்னை எப்படி பண்ணும்? துல்லியமாக பார்க்கும். எப்படி பார்க்கும்?
துல்லியமா பார்க்கும், ஒரு அணு கூட விடாதது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அணு கூட கர்த்தர் பார்வைக்கு மறைந்து போகாது. கர்த்தர் உன்னை பார்க்கிறவராக இருந்தால் அவர் துல்லியமாய் முழுமையாய் உன்னை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் God's word guides clearly. உன்னை வார்த்தை தெளிவாய் நடத்துகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை என்ன செய்ய? உங்களை தெளிவாய் நடத்தும். ஆமென். அழகான வார்த்தை அது. படிங்க. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதா இருக்கிறது. I will read in English and close it off. சரியா? 12. For the word of God is living. அது உயிருள்ள வார்த்தை. And active. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? ஆக்டிவ். தமிழ்ல வல்லமை என்று சொல்றீங்க இல்லையா? தமிழ் என்ன சொல்றோம்? பவர்ஃபுல். இங்க என்னவா இருக்கு? ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்காது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை உங்ககிட்ட இருக்கா? வார்த்தை இருக்கா உங்ககிட்ட? இருக்கா? இருந்துச்சுன்னா சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா சும்மா இருக்காது வார்த்தை. ஆமென். வார்த்தை என்ன செய்யாது? நம்மள சும்மா இருக்க விடாது. ஏன்னா அது என்ன செய்யுது? நம்மகிட்ட ஆக்டிவா இருக்கு. நீங்க சர்ச்சில் ஆக்டிவா இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இல்லை? என்ன சிரிச்சுங்கிறீங்க? பயம் வந்துச்சா? நான் ஆக்டிவா இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இல்லை? ஏன்னா பைபிள் சொல்லுதுங்க, God's word is living. கர்த்தர் வார்த்தை என்னவா இருக்கு? வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. it is there with you. it is active. டெட் கிடையாது. டெட் இல்ல. it is active. it is living with me. it makes me to raise my hand. Praise the Lord. Hallelujah. Yeah, the word is living in me. வார்த்தை எனக்குள்ள வாசம் செய்கிறது. அது இல்லைனா, இதெல்லாம் பண்ண முடியலனா, இதெல்லாம் செய்ய முடியலனா, வாசிக்க முடியலனா, ஆராதிக்க முடியல, வாலிய பிள்ளைங்க மாதிரி ஆராதிக்க முடியலனா, என்ன இல்லை நம்மகிட்ட? என்ன இல்லை நம்மகிட்ட? வார்த்தை இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, வார்த்தை சொல்லுகிறது. The word of God is living and active, sharper than any double-edged sword. It penetrates. இது ஊர்வ பாய்ந்து. பெனிட்ரேட்ஸ் வார்த்தை தான். அந்த ஊர்வ பாய்ந்து என்னது? இட். ஓ, பியூட்டிஃபுல் வேர்ட். இட் பெனிட்ரேட்ஸ் ஈவன் டு டிவைடிங் சோல் அண்ட் ஸ்பிரிட். ஆத்மாவையும் ஆவியும் என்ன செய்தது? பிரிக்கத்தக்க. நோ சயின்ஸ் கேன் டிஃபரன்ட் செப்பரேட் இட். யாரா இருக்கிறீங்களா சயின்ஸ் குரூப்? கேன் சம்மன் டிவைட் ஸ்பிரிட் அண்ட் சோல் அண்ட் டெல் டு மீ while the human is still living? human is still living. மனுஷன் உயிரோட இருக்கிறா. ஆவியும் ஆத்மா பிரிக்க முடியுமா? முடியாது. சயின்ஸால முடியாது, எம்பிபிஎஸ்ஸால முடியாது. ஆனால் என் வார்த்தையால் முடியும். என் வார்த்தையால் முடியும். என் கர்த்தரால் முடியும். ஆத்மாவையும் ஆவியும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பிரித்து. ஈவன் டு ஸ்பிரிட்ஸ் ஜாயின்ஸ் அண்ட் மேரோ. அப்படின்னா என்ன? எலும்புகளையும் மூளைகளையும் என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தை பிரிக்கத்தக்கதாக. எப்படி நான் பிரிக்கிறது? நீங்கள் இப்போ விஜயனை நான் கூப்பிட்டு, விஜயனை என் கையை வச்சிருன்னா டக்குன்னு வச்சுட்டு போயிடும். ஏன்னா ஸ்ட்ரென்த்துக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, என் கையை பிடுங்காம இதை செப்பரேட் பண்ணி பார்க்க அளவுக்கு வல்லமை தேவனுக்கு. அல்லேலூயா. அவரை சொன்னா பிரிச்சுட்டு போயிடுவாரு. எனக்கு கர்த்தர் இதை பிரிக்காம அது என்ன இருக்குன்னு பார்க்கிற வல்லமை என் தேவனுக்கு. He can divide joints and marrow. It judges the thoughts. என்னது? உன் யோசனையும் இதயத்தின் நினைவு என்ன செய்தது? வகையறிக்கிறது. It judges your thoughts and your attitude of the heart. வகையறிக்கிறது. It differentiates. How is your heart and how is your attitude towards God? How are you with the God? How is your attitude towards God? நீ எப்படி இருக்கிறங்க? என்ன செய்யற? எனக்கு தெரியாதுங்க. என்னை ஏமாத்தலாம். இருக்கிற மாதிரி என்கிட்ட நல்லா இருப்பானுங்க. டக்குன்னு பின்னால் என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஒரு விசுவாசம் தான் இவனுங்க மேலே எனக்கு. அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு விசுவாசம் தான். நல்லா தான் என்கிட்ட பேசுவீங்க. அதுக்கப்புறம் என் பேக்கில் என்ன பேசுவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர் நீ என்ன பேசுகிற, என்ன பேச போகிறேன்னு கர்த்தருக்கு தெரியும். உன் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சொல்லலை, வார்த்தை வசனம் சொல்லுது, பவர் வேர்ட் சொல்லுது. அந்த வார்த்தை சொல்லுது, உன் வாயிலிருந்து வருகிற சிந்தையை கர்த்தர் அறிந்திருக்கிறா. பேசுறதுக்கு முன்னவே கர்த்தர் அறிந்திருக்கிறா. தாயின் கருவில் அறிந்திருக்கிறா.
அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்படியே எழுந்து நின்றீங்கன்னா கர்த்தரோட கூட நம்ம கடந்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 தேற்றரவாளனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise the Lord. அல்லேலூயா, praise the Lord. நன்றி ஆண்டவரே, தேற்றும் தெய்வமே தேற்றும் தெய்வமே, உங்கள் வார்த்தையால் எங்களை தேற்றி எங்களை பலன்படுத்தி எங்களை காத்து கொண்டு நன்றி ஆண்டவரே. தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, அன்பாய் வந்தாரே, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக நீர் நெருப்பாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பா நீர் நெருப்பாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர். Shall we all praise God? ஆண்டவரே, என்னை புடமிடும்படியாக, என்னை சோதித்து அருளும்படியாக உங்க வார்த்தை எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. என் அன்பாய் வருவீர். சொல்லுங்க, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. சொல்லுங்க, காற்றாய் காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. ஓ நன்றி ஆண்டவரே, நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக நீர் அக்கினியா நீர் ஓ நன்றி ஆண்டவரே, நீர் காற்றாய் வருவீர், நீர் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி உணர்வோடு கூட
இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு உணர்ச்சியை கொண்டு வருகிறது. It brings feelings in me. வார்த்தை என்னை உணர்வுல கொண்டு செல்லுகிறது. ஆண்டவரே, நீ நெருப்பாய் வந்தீர், நீர் காற்றாய் வந்தீர், நீர் அக்கினியாய் வந்தீர், நீர் அன்பாய் வந்தீர். உன் வார்த்தை சகல உருவம் ஏற்று வந்தது. இயேசு கிறிஸ்து அன்பாய் வந்தார், ஆவியானவர் ஆவியாய் வந்தார், அக்கினியாய் வந்தார், அன்பாய் வந்தார். அவருக்கு சகலமும் ஆகும். கர்த்தர் நம்மிடம் வாசம் செய்கிற வார்த்தையாக அந்த வார்த்தை சகல உருவம் எடுத்துக்கொள்ளும். உன்னோட வாசம் செய்கிற வார்த்தை, it can pierce your soul, it can divide your heart, it can bring holiness, it can remove every stain in your life. கர்த்தர் வார்த்தை எல்லா அழுக்கானதை, எல்லா கசுமானதை மீட்டு உன்னை பரிசுத்தமாக்குற வல்லமையுள்ள வார்த்தை. ஆண்டவரே, it is living and active in me. அது ஜீவனோடு வல்லமையா இருக்கிற வார்த்தை, அது ஜீவனோடு வல்லமையுள்ள வார்த்தை. ஆண்டவரே, it's powerful, Lord. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது என்னை புதுப்பிக்கும். God is saying that word of God will renew you today. அந்த வார்த்தை உன்னை புதுப்பிக்கும், உன் ஜீவனை புதுப்பிக்கும், உன் ஆத்துமாவை புதுப்பிக்கும், உன் ஆவியை புதுப்பிக்கும். அது வல்லமையுள்ள வார்த்தை. அது வல்லமையா இறங்க உன்னை புதுப்பிக்கும். உன்னை ஊர்வ பாய்ந்து உன்னிடம் இருக்கிற கசுப்புகளை எடுத்து போடும். உன் ஆழத்தை அறியத்தக்க வார்த்தை அது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிற தேவனாக கர்த்தர் வல்லமையாய் நடத்தும் ஐயா. இந்த வார்த்தையை விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடிக்கு, இந்த வார்த்தையை விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடிக்கு, உம்மை விட்டு தூரம் போனால் நாங்கள் நாசமாய் போய்டு விடுவோம். உம்மை விட்டு தூரமாய் போனால் நாங்கள் நாசமாய் போவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களோடு கூட இன்று பேசினது என் ஆத்துமாவை ஊர்வ பாய்ந்து, தகப்பனே, மகனே, என்னை விட்டு தூரமாய் போனால் அந்த அழிவு காலம் வரும். அந்த அழிவு காலத்தில் நீ நாசமாய் போவாய், நீ அந்த பரலோகத்துக்கு வர முடியாது என்று சொல்லி பேசின வார்த்தையின் உள்ள பாய்ந்து பேசினது. It divided my soul, it divided my heart. It said, you're away from me. என்னை விட்டு தூரமாய் இருக்கிறாய், என்னிடம் வா, நீ நாசமாய் போகக்கூடாது. என் சாயலினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய், என் சாயல் உன்னிடம் இருக்கிறது, நீ நாசமாய் போகக்கூடாது. என்னிடம் வா என்று கர்த்தர் என்று அழைக்கிறார். மகனே, என்னிடம் வா என்று கர்த்தர் அழைக்கிறார். God loves you. His word dwells in you. அந்த வார்த்தை உன்னோட வாசம் செய்கிறது. உன் ஊர்வாய் பாய்ந்து உன்னை சுகப்படுத்துகிற வார்த்தை. ஆண்டவரே, இன்றே இந்த வார்த்தையின் வல்லமை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அப்பா, அது வல்லமையுள்ள வார்த்தை. ஆங்கிலத்தை அழகாய் சொல்லுகிறது, it is active. அது நடைமுறையில் இருக்கிறது. It wasn't just said, it is being said. அது தினமும் சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. அது எங்களை பலன்படுத்தட்டும். என் சபைக்காய் நான் எழுமனா, நான் வல்லமையாய் சபையில் இருக்கணும். என் நேரத்துக்கு நான் சபைக்கு வரணும். என் ஆத்மாவை தொடுங்க ஆண்டவரே, என் சரீர பலவீனங்களை தொடுங்க ஆண்டவரே. வார்த்தைக்காக நான் ஓடி வரணும், வார்த்தைக்காக நான் ஓடி வரணும். ஐம் நாட் ஜஸ்ட் அ மோட்டிவேஷனல் ஹியர், ஐ வாண்ட் டு பி டிசிப்ளின்டு. நான் ஒழுக்கமாக இருக்கணும் என்று சொல்லுங்க, நான் ஒழுக்கம் படப்படணும் என்று சொல்லுங்க. ஐ நீட் டு பி டிசிப்ளின் இன் எவ்ரி ஆக்ட் ஆஃப் மை லைஃப், எவ்ரி ஆக்ட் ஆஃப் மை லைஃப். எல்லா வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் நான் ஒழுங்காக இருக்கணும் ஆண்டவரே. வார்த்தை எங்களை சுத்திகரிக்கட்டும், வார்த்தை எங்களை பலன்படுத்தட்டும். எல்லா பிசாசின் அந்த காரியங்களை இயேசுவின் வார்த்தை சுகப்படுத்தட்டும். அதில் நாமத்தை சொன்னால் போதும், அது ஓடி போகும் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை நாமத்துக்கு வல்லமை உண்டு. அப்பா, வந்த சகோதரிகளை ஆசீர்வதிங்க, சகோதரர்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவை மேல் இருப்பதாக, முக்கியமாக வாலிப பிள்ளைகள் மேல் இருப்பதாக. பலவீனமாக இருக்கிற சகோதரிகளை ஆசீர்வதிங்க. ஜாய்ஸாமாவை சுகப்படுத்துங்க. அம்மாவுக்கு அந்த தண்டு வலியிலிருந்து சீக்கிரம் சுகத்தை கொடுக்கும்படியாக கடைசி காலங்களில் தேவன் அம்மாவுக்கு துணையாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பன், இன்னும் பலவீனமாக இருக்கிற எல்லா தாயாரையும் எல்லா தந்தையாரையும் கர்த்தர் சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. சொந்த பந்தங்களை ஆசீர்வதிங்க, நெருங்கினவரை ஆசீர்வதிங்க. கர்த்தர் வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமாக இருக்க எங்களை பலன்படுத்துங்க. எல்லாம் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்கிற மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.